எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி கிச்சன். இந்த ஈஸி கிச்சனோட மெயின் எய்மே வந்து ஈஸியாக டேஸ்டியாக எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது தான். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு 1/4 கிலோ சுகர், 50 கிராம் சேமியா, வறுக்காத சேமியா இது. அப்புறம் கேஷ்யூ நட் வந்து தேவைக்கு. அப்புறம் நான் வந்து ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன் நான். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் நெய். இப்போ நான் முதல்ல அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டு இந்த கேஷ்யூ நட்டை வறுத்து எடுத்து வைக்க போகிறேன் நான். அடி வந்து திக்கான பாத்திரத்தில் வந்து இந்த பால் வந்து கொதிச்சுட்டே இருக்கணும். ஸ்லிம்மில் வச்சு கொதிச்சுட்டே இருக்கணும். இந்த சேமியாவை நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். தீயக்கூடாது. லைட்டாக ஸ்லிம்மில் வச்சு அப்படியே கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த பக்கம் இந்த பாலை வந்து அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். சேமியா வந்து வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த கலர் பாருங்கள், லைட் ப்ரௌனிஷ் கலர். இதுக்கு மேலே நம்ம நீங்கள் வறுக்கக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பால், இந்த சேமியா வறுத்து அப்படியே பாலில் வந்து கொட்டக்கூடாது. பால் வந்து திரிஞ்சிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுகினது அப்புறம் தான் இது வந்து பாலில் போடணும். நீங்கள் என்ன பண்ணணும், ஆவின் பாலாக இருந்தாலும் சரி, பசும்பால் எந்த பாலாக இருந்தாலும் சரி, தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அப்படியே கொதித்து லைட்டாக அப்படியே சுண்டினதுக்கு அப்புறம் தான் இந்த சேமியாவை வந்து கழுகி நீங்கள் இதில் போடணும். சேமியா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு தண்ணியில் நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து இப்போ பாலில் போட போகிறேன். அப்படியே கொட்டக்கூடாது. இப்படி உதிரியாக போடணும் இந்த பால். கிளறி இந்த சேமியா வந்து இந்த பாலில் நல்லா வேகணும். சர்க்கரை பாருங்கள், அந்த 1 லிட்டர் பாலுக்கு வந்து 1/4 கிலோ சர்க்கரையை வந்து இப்போ இந்த சேமியா வெந்ததுக்கப்புறம் நான் அதில் கொட்டுறேன். கிளறிட்டே இருங்க. இப்போ இந்த சுகர் போட்டதுக்கப்புறம் நான் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்கேன். இதில் மெயின் வந்து இந்த பால் வந்து நல்லா சுண்டி ஒரு மாதிரி பாருங்கள், ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர் ஆகிடுச்சு பாருங்கள், லைட் பிங்க். இது வந்து பசும் பால் என்னோடது. நீங்கள் ஆவின் பால்லையும் பண்ணலாம். இந்த 1 லிட்டர் பாலுக்கு சுண்டுறதுக்காக இப்போ 10 மினிட்ஸ் சுகர் போட்டு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேஷ்யூ நட்டை நான் இதில் போட போகிறேன். அப்புறம் இந்த ஏலக்காய் பொடி நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ. அவ்வளோதான், பால் பாயசம் ரெடி. இதில் வந்து இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எவர்சில்வர் பாத்திரத்தில் பண்ணவே கூடாது. அடி பிடிக்கும். அடி திக்கான பாத்திரம் தான் இந்த மாதிரி வைக்கணும். குக்கரு, இந்த மாதிரி குக்கர் பேன் அந்த மாதிரி வச்சு தான் இந்த பாயசத்தை பண்ணணும். இது வந்து குவான்டிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா பால் வந்து சுண்டணும். சுண்டுனதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் சுண்டினதுக்கப்புறம் நீங்கள் சேமியாவை போடணும். சேமியா போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சுகர் போடணும். அப்போ தான் அந்த பாயசத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாயசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸுங்க கொடுங்க. தேங்க்யூ.